நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,011 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. அதே நேரம் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 61 அதிகரித்துள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 17,300 காணப்பட்டுள்ளனர். அதற்கடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 16,294 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர ஏனைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,639 பேரும், கண்டி 5,634 பேரும், களுத்துறையில் 5,355 பேரும், ரத்தினபுரியில் 4,553 பேரும், காலியில் 4,534 பேரும் டெங்கு நோயினால் அதிக அளவில் இனங்காணப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டில் ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களில் மாத்திரம் 26,636 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருளின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய நேர்மை வாரம் இன்று முதல் ஜூலை 31 வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் இணைந்து நடைமுறைப்படுத்துகின்றன. தேசிய நேர்மை வாரம் இன்று காலை 9 மணிக்கு ஜனாதிபதி அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய நேர்மை பிரமாணம் வழங்குதல் மற்றும் நன்னடத்தை விதிகள் என்பனவற்றை வெளியிடுவதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டன. இவ்வாரத்தை பிரகடனப்படுத்துவதன் முக்கிய நோக்கம் நாட்டின் அரச சேவையின் தரம், வினைத்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதுடன் ஊழலற்ற முன்மாதிரியான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதாகும். இங்கு நேர்மை என்பது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு மற்றும் சுய கண்காணிப்புடன் மனசாட்சிக்கு உடன்பட்டு சரியான வெளிப்படைத்தன்மை மற்றும் தார்மீக ரீதியில் தனது சேவையை வழங்குவதை குறிக்கிறது. அதற்கமே இந்த தேசிய நேர்மை வாரம் இவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளது. ஜூலை 27 நிறுவன ரீதியான நேர்மையின் மேம்படுத்தல், ஜூலை 28 நிதி, டிஜிட்டல் தொழில் முயற்சி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான நேர்மையினை மேம்படுத்தல், ஜூலை 29 ஆன்மீக, தார்மீக, கலாச்சார மற்றும் சமூக ரீதியான நேர்மையினை மேம்படுத்தல், ஜூலை 30 செயற்பாட்டு உட்கட்டமைப்பு சேவை வழங்குதல் மற்றும் உழைப்புச்சார் நேர்மையை மேம்படுத்துதல், ஜூலை 31 சுற்றுச்சூழல் வள முகாமைத்துவம், கிராமிய மற்றும் சமூக வலுவூட்டல் நேர்மை மேம்படுத்துதல். ஜனாதிபதி அலுவலகத்தின் வழிகாட்டலின் கீழ் ஒவ்வொரு அரச நிறுவனத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள உள்ளக அலுவல்கள் பிரிவு ஊடாக பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் அல்லது ஊழல் செயற்பாடுகள் தொடர்பான முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பொதுமக்கள் QR குறியீடுகள், மின்னஞ்சல்கள், கடிதங்கள், தொலைபேசி அழைப்புகள் அல்லது வலைத்தள செய்திகள் ஊடாக தமது முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம். அத்துடன் அந்த முறைப்பாடுகள் தொடர்பாக நிறுவன தலைவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தினால் விசேட டிஜிட்டல் கட்டமைப்பும் செயற்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 31 பின்னர் டிசம்பர் 31 வரை இத்திட்டம் அனைத்து அரச மற்றும் அரை அரச நிறுவனங்களிலும் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ගරු කිරීම යන වටිනාකම් දෛනික රාජකාරී වලදී අනුගමනය කරන බවටත් අල්ලස දූෂණය නාස්තිය බැඳියාවන් අතර ගැටුම් ඥාති සංග්‍රහය සහ අකාර්යක්ෂමතාවය සහ මුලින්ම තුරන් කිරීම වෙනුවෙන් බැඳී සිටින බවටත් விவசாயிகளை இழிவுபடுத்தும் அரசாங்கம் விவசாயிகளினாலேயே வீடு செல்லும் காலம் வரக்கூடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டம் ஹீன்தல தேர்தல் தொகுதி நாச்சியா தீவு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன்று நெற்செய்கை உள்ளிட்ட விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ள மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி பல்வேறு அநீதிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். பல சவால்கள் மற்றும் துயரங்களுக்கு மத்தியில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். பிள்ளைகளின் கல்விக்கு கூட வலுவூட்ட முடியாதவாறு தற்போதைய அரசாங்கம் விவசாயத்தை அளிக்கும் கொள்கையில் ஈடுபட்டுள்ளது. நகை
கட்டுக்களை அடவு வைத்து வட்டிக்கு பணம் பெற்று விவசாயத்தை தொடங்கினாலும் இன்று விவசாயத்திற்கு தேவையான தரமான விதை நெல் இல்லை. உரிய நேரத்தில் உரமானியம் கூட இவர்களுக்கு கிடைப்பதில்லை. கிடைக்கும் உரமும் கூட தரமற்றதாக காணப்படுகின்றன. விவசாய ரசாயனங்கள், உரம் மற்றும் விவசாய உபகரணங்களின் விலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. விவசாயினை இவர்கள் கடவுள் என்று கூறினாலும் விவசாய உபகரணங்களுக்கு அரசாங்கம் வெட் வரி விதித்து வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். யானை மனித மோதல் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு மத்தியில் செய்கைகளை மேற்கொண்டாலும் அறுவடை செய்த பிற்பாடு அவ்வாறு பெறப்படும் அறுவடைக்கு நியாயமான நிலையான குறிப்பிட்ட விலை இந்த விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். වර්තමාන රජය සහ මුලින්ම ගොවිතැන විනාශ කිරීමේ ප්‍රතිපත්තියක නියැලිලා සිටිනවා. අද ගොවිතැනේ නියැලී සිටින ජනතාව මොකද්ද කරන්නේ? කනකර දේපල උකස් කරලා ගොවිතැන් කටයුතු ආරම්භ කරන්න කොහොම හරි මුදලක් හොයාගන්න. පුළුවන් නම් මේ පහුගිය සතියේ පාර්ලිමේන්තු සැසිවාරය පවත්වපු දින 4 පොඩ්ඩක් රීවයින් කරලා බලන්න. ගොවි ජනතාව වෙනුවෙන්, ගොවි අයිතිය වෙනුවෙන්, ස්ථාවර මිල වෙනුවෙන්, ඔබගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පාර්ලිමේන්තුවේ ලොකුම හඬ නැගුවේ වෙන කවුරුත් නෙවෙයි සමගි ජන බලවේගය කියන එක මම බොහොම ආඩම්බරෙන් ප්‍රකාශ කරනවා. මම අද අභියෝගයක් කරනවා. මේ රටේ ඕනම දේශපාලඥයෙකුට පුළුවන් නම් එන්න සජිත් එක්ක බලයක් නැතුව තරඟයට ජනතාවට සේවය කරන්න. මම ඒ තරඟෙන් පෙරදුනොත් මම දේශපාලනයෙන් ඉවත් වෙනවා. වෙන ඕනම කෙනෙකුට පුළුවන් අවිල්ලා ඕන දෙයකට තරඟ කරන්න. தேவேந்திரமுனை ஸ்ரீ உத்பலவர்ண மகாதேவாலயத்தில் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருந்த பெரேரா ஊர்வலத்தில் காவடி நடனத்தை நீக்குவதற்கு போலீசார் பரிந்துரைத்துள்ளனர். போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரியவினால் செய்யப்பட்டுள்ள குறித்த பரிந்துரையை மாத்தறை மாவட்ட செயலாளர் சந்தன திலகரத்ன உத்பல்வர்ண தேவாலய பஸ்நாயக்க நிலைமைக்கு நேற்று அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேவேந்திரமுனை தேவாலயத்தின் பெரேரா ஊர்வலம் இந்நாட்களில் நடைபெற்று வரும் நிலையில் காவடி நடன அங்கம் அடங்கிய பெரேரா எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருந்தது. குறித்த பெரேரா தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் தேசிய புலனாய்வு தலைவர், தேசிய புலனாய்வு சேவை மற்றும் போலீஸ் விசேட பணியகம் ஆகியவற்றினால் மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வு மதிப்பீட்டு அறிக்கைகளின்படி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நடன கலைஞர்களுக்கும் இடையே முரண்பாடான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய குறித்த தினத்தில் நடைபெறவிருந்த காவடி நடன அங்கத்தை நீக்குமாறு போலீஸ் அதிபர் மாத்திர மாவட்ட செயலாளருக்கு எழுத்து மூலம் கடுமையாக பரிந்துரைத்துள்ளார். அந்த எழுத்துப்பூர்வ அறிவித்தலுக்கு அமைய மாத்தறை மாவட்ட செயலாளர் சந்தன திலகரத்ன நேற்று அது தொடர்பில் குறித்த தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை முயற்சி மற்றும் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி மிரட்டிய சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் நேற்று காலை மிரிகான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்கந்த பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை 19ஆம் தேதி தெய்வல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயானத்தில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனந்தெரியாத இருவர் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முயன்றிருந்தனர். இது தவிர கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவில் நபர் ஒருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி தாக்கிய சம்பவமும் அண்மையில் பதிவாகியிருந்தது. இந்த இரு குற்றச்செயல்களுக்கு மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் அத்திட்டிய பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரே தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மாலைத்தீவு குடியரசின் 61வது சுதந்திர தின வைபவம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் சினமன் லைஃப் ஹோட்டலில் இலங்கைக்கான மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் அவர்களின் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கையின் சுகாதார மற்றும் மக்கள் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மேலும் பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலே, மேல் மாகாண ஆளுநர் அனிஃப் யூசுப், முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலி ஷப்ரி, பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், ஆயுதப்படை உறுப்பினர்கள், மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் மற்றும் இலங்கை வெளிவகார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் இயங்கும் மெட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு 8 பாடநெறிகளுக்கு 153 புதிய பயிற்சியாளர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த பயிற்சியாளர்களுக்கு 6 மாத பயிற்சி, உணவு, தங்குமிட வசதி என சகலவற்றுக்கும் அரசாங்கம் முழு நிதியையும் ஒதுக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் புதிய கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் கலைச்செல்வி அவர்களும் பங்கு பெற்றிருந்தார். கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எமது மலையகத்தில் உள்ள சில அரசியல் தலைவர்களுக்கு கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கின்றார்கள். எங்கே வீடுகள் கட்டப்பட்டது என்று கேட்கின்றார்கள். தயவு செய்து வாருங்கள், கட்டப்பட்ட வீடுகளையும் கட்டி மக்களுக்கு கையளிக்கப்பட்ட வீடுகளையும் நாங்கள் காட்டுகின்றோம்.
தயவு செய்து வாருங்கள், நாங்கள் கூட்டி சென்று அந்த இடங்களை உங்களுக்காக நாங்கள் பார்ப்பதற்காக ஏற்பாடுகளை செய்கின்றோம். எனவே மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றும் அரசியலை கைவிட வேண்டும். எவ்வளவு காலம் தான் அந்த மக்களை ஏமாற்றுவது? ஒரு சினிமா பாட்டு, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஏமாக்கே, எவ்வளவு காலம் தான் நாங்கள் பொய் சொல்லுவீங்க, எவ்வளவு காலம் மக்களை ஏமாற்றுவீங்க? எனவே கேகாலை மாவட்டத்திலே எங்களுடைய அரசாங்கத்தில் கட்டப்பட்ட வீடுகளை நானே சென்று கையளித்திருக்கிறேன். கையளித்து பல மாதங்கள் ஆகின்றன. கேட்கின்றார்கள், எங்க ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், நாங்கள் பாதியிலே வீடுகளை கட்டவில்லை. பாதியிலே வீடுகளை கட்டி முடிக்கவில்லை லங்கேஷ் அவர்களே. நாங்கள் முழுமையான வீடுகளை தான் மக்களுக்கு கையளிக்க இருக்கிறோம். எனவே அந்த செயல்பாடுகள் சரியான முறையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே யார் என்ன சொன்னாலும், என்ன விமர்சனங்களை முன்வைத்தாலும், அண்மையிலே சிபிஐ நிறுவனம் ஒரு ஆய்வு அறிக்கையை முன்வைத்திருந்தது. அந்த ஆய்வு அறிக்கையிலே இந்த அரசாங்கத்திற்கு மக்களுடைய ஆதரவு எவ்வாறு என்பதை பற்றி ஒரு முழுமையான ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்விலே 75.5% மக்கள் ஆதரவு தேசிய மக்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே போன்ற தொழில் பயிற்சி நிலையங்கள் சகல மாவட்டங்களே, அதாவது மலையக மக்கள் இருக்கிற மாவட்டங்கள்ல தமிழ் மொழியில கற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் பயிற்சி நிலையங்களை அமைக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் முன்னெடுப்போம். அப்படி இருக்கும் போது நான் நினைக்கிறேன், எங்களுடைய வாழ்வின் ஒரு முக்கியமான ஒரு செயலா நம்ம இந்த தொழில் பயிற்சி பட்டறைகளுக்கு சென்று கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை முன்கொண்டு செல்றதுக்கான வேலைகளை எங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன். இந்த நிறுவனத்தின், அதாவது டிவிடிசி எங்களுடைய பணிப்பாளர் நம்மள அமில சொன்னாரு, இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் எதுக்காக அமைக்கப்படுது? இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல கற்றுக்கொள்ள வந்த எங்களுடைய மாணவர்கள் எதிர்காலத்தில் எப்படியான ஒரு மாணவர்களா வெளியில வரணும், எப்படியான உங்களை வெளியில வரணும்ன்றது சம்பந்தமா அவர் சொன்னாரு. அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். என்கிட்ட சமூகத்தில் நிறைய தீய செயல்கள் நடந்து கொண்டு இருந்தாலும், தீய நடைமுறைகள் இருந்தாலும், இது சம்பந்தமா நாங்கள் ஒண்ணுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நாங்க முன் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளுடைய சமூகத்தை முன் கொண்டு செல்றதா இருந்தா இந்த மாதிரி தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு நாங்கள் சென்று எங்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்தி எங்களுடைய தேவைகள் என்னென்ன, எங்களுடைய குடும்பங்களோட தேவைகளை, எங்களுடைய எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும். இதுல உண்மையிலேயே நான் காலையில வரக்குள்ள எனக்கு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைச்சு. என்னன்னு கேட்டா, இந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு நிறைய வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பிள்ளைகள் வராங்க. அதே போல நம்மட மாவட்டத்தில், அதாவது நுவரெலிய மாவட்டத்தில் இந்த சென்டர் அமைஞ்சிருந்தாலும் நுவரெலிய மாவட்டத்தில் உள்ள நிறைய பிள்ளைகள் குறைவாகத்தான் இங்க வந்து இந்த தொழில். இலங்கை வரையறுக்கப்பட்ட இஸ்லாமிய போதனா கழகம் மற்றும் அகில இலங்கை ஹாதியா அறநெறி பாடசாலைகளின் மத்திய சம்மேளனத்தின் 75வது ஆண்டு பவள விழா கடந்த சனிக்கிழமை கொழும்பு மரதான எல்பின்ஸ்டன் மண்டபத்தில் சம்மேளனத்தின் தேசிய தலைவர் MRM ஷருக் அவர்களின் தலைமையில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. பவள விழாவை முன்னிட்டு 25 வருடங்களுக்கு மேல் நீண்டகால அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வரும் அதிபர்கள், ஆசிரியர்கள் நினைவு சின்னங்கள், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தேசிய மட்டத்தில் ஹாதியா இடைநிலை பரீட்சையில் சித்தியடைந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டனர். சஹீஹுல் புகாரி பாடநெறியில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற 10 ஆசிரியர்களும் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சம்மேளனத்தின் 75வது பவள விழா நினைவு மலர் மற்றும் சஹீஹ் புகாரி நூல் என்பன வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் சம்மேளனத்தின் 75வது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு தபால் திணைக்களத்தினால் நினைவு முத்திரையும் கடித உரைகளும் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டன. நிகழ்விற்கு பிரதம அதிதியாக புத்த சாசன கலாச்சார சமய மத விவகார அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி, கௌரவ அதிதியாக முஸ்லிம் சமய கலாச்சார பிரதி அமைச்சர் அஷேக் முனீர் முலஃபர், விசேட அதிதியாகவும் விசேட பேச்சாளராக ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் பிரதானி AC அகர் முகமது ஆகியோருடன்
அத்துடன் சிறப்பு அதிதிகளாக உலமாக்கள், கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், மாவட்ட சம்மேளன பிரதிநிதிகள், மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது ஹாதியா பாடசாலை மாணவ மாணவிகளின் இஸ்லாமிய அசீதா பாடல்கள், கும்மிப்பாட்டு போன்ற இஸ்லாமிய கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் அதிதிகளுக்கு சம்மேளனத்தினால் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. Respected office bearers, dedicated gentlemen, today marks a true historic and significant milestone of the 5th anniversary celebration of the settlement to Islamic education. I warmly welcome each and everyone to this prestigious celebration of the Central Federation of Ahmadiyya Schools in Sri Lanka. This is the celebration of faith, knowledge, service and legacy. But also to honor the pioneers, visionaries, tireless efforts have nurtured generations through quality Islamic education. To continue this noble mission and guidance upon this historical occasion. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Citizens of our beloved motherland and members of the noble institution, I kindly request everyone to me அஹதியா மத்திய சம்மேளனத்தின் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த நாட்டிலே காலூன்றி 7.5 தசாப்தங்கள் கடந்து வரலாற்றின் விளிம்பில் விழாக்கோலம் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்நாள் நன்னாள், ஒரு கல்வி பெருநாள். அத்தகைய ஒரு சிறப்பான தருணத்திலே பாடநெறி அகதியா ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட்டது. இந்த பாடநெறியிலே சிறப்பாக நிறைவு செய்து இந்த பாடநெறியின் இறுதியில் தேர்ச்சி பெற்ற சில ஆசிரியர் பாடநெறிக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட அஹதியா மத்திய சம்மேளனத்தின் பரீட்சை ஆணையாளரும் உபதலைவருமாகிய அஷேக் UL ரஃபாய்தீன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். இவரோடு இணைந்து கொள்வதற்காக அஹதியா மத்திய மலேசியாவில் நடைபெற்ற 9வது கோல்டன் குளோப் விருது விழாவில் ரிவர்ஸ்டன் திரைப்படத்தின் நடிப்புக்காக மகேந்திர பெரேரா சிறந்த நடிகருக்கான விருதை வென்றார். அதே திரைப்படத்தின் நடிப்புக்காக பிரியந்த சிறிகுமார் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றுள்ளார். இவர்கள் இருவரும் நேற்று பிற்பகல் 4:01 மணிக்கு மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 315 என்ற விமானத்தின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்களை வரவேற்பதற்காக ரிவர்ஸ்டன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நிமாந்தி போரகே உள்ளிட்ட திரையுலக கலைஞர்கள் பலர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர். உலகின் பல்வேறு திரைப்பட விழாக்களில் விருதுகளை பெற்ற திரைப்பட படைப்புகள் மட்டுமே இந்த விருது விழாவில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மஹேந்திர பெரேரா මේ ගමනේ ඔක්කොම අන්තිම මොහොත වෙනකන් එහෙම හිතනවා. නැත්තම් මෙච්චර වෙලා උන්ට ඉන්න බෑ. නටන්න ගන්නවා. රිවර්ස්ටන් චිත්‍රපටය වෙනුවෙන් රන්තික ගුණතිලක සහ ද රෙඩ් හැංගර් චිත්‍රපටය වෙනුවෙන් නිකලාස් සරාතේ නිර්දේශ වී තිබුණා. ඒ අනුව එම නිර්දේශ අතරින් මැලේසියානු ජාත්‍යන්තර සිනමා උළෙලේ හොඳම නළුවාට හිමි සම්මානය දිනා ගැනීමට සමත් වුණේ ප්‍රවීණ රංගන ශිල්පී මහේන්ද්‍ර පෙරේරායි. Mahera Pereira
Congratulations. Mahendra Pereira commands the screen in Riverstone with an extraordinary nuanced performance as Sergeant Udaya Siri, tasked with escorting a young prisoner through unforgiving mountain terrain. Pereira brings incredible... මහේන්ද්‍ර පෙරේරා මෙලෙස ජාත්‍යන්තරය තුළ සම්මානනීය වූ දෙවන අවස්ථාව මෙයවීමද විශේෂත්වයක්. I would like to thank the whole team of Riverstone for supporting us, and then of course my wife for tolerating me. Thank you so much. Thank you again and again, the judges, the jury. Love you. එසේම මැලේසියානු ජාත්‍යන්තර සම්මාන ඔලලේ හොඳම සහය නළුවාට හිමි කාණ්ඩය සඳහා ආගල් චිත්‍රපටයේ ජේම්සියා, ආයිෂා කාන්ට් ෆ්ලයි අවේ චිත්‍රපටයේ එමාඩ් ගෝනිම්, රිවර්ස්ටන් චිත්‍රපටය වෙනුවෙන් ප්‍රියන්ත සිරිකුමාර මන් ලොක් කරදරයක සර් ඉන්නේ. හම්බ කරගත්ත දෙයක් නෑ සර්. අවුරුදු 15ක් කුලීගේ වලවල ඉන්නේ. සයිලන්ට් රිබෙලියන් චිත්‍රපටය වෙනුවෙන් ග්‍රෙගරි කොලින් සහ The Waves Will Carry Us චිත්‍රපටය වෙනුවෙන් ෆේබියන් ලූ නිර්දේශ වී තිබුණා. ඒ අනුව මැලේසියානු ජාත්‍යන්තර සම්මාන උළෙලේ හොඳම සහය නළුවාට හිමි සම්මානයෙන් පිදුම් ලැබුවේ ප්‍රවීණ රංගන ශිල්පී ප්‍රියන්ත සිරිකුමාරයි. Priyanta Sirikumara, Riverstone. Priyanta Sirikumara shines in Riverstone with an exceptionally grounded performance as Police Constable Chandrapal, serving as an emotional anchor during a grueling journey across unforgiving mountain terrain. Sirikumara subtly captures the internal friction between duty, morality, and simple human empathy. I also like to thank my audience and the Sri Lankan film industry watching and supporting our films. I am grateful to the judges for giving me this award. This means so much me. Thank you very much. Thank you. සිය රංගන දක්ෂතාවලින් ලෝකේම ගෞරවයට පාත්‍ර වූ ඔබ දෙපළට Voice of Asia මාධ්‍යජාලයේ උණුසුම් සුබ පැතුම්. මේ අතර සම්මාන ලබාගත් මහේන්ද්‍ර පෙරේරා සහ ප්‍රියන්ත සිරිකුමාර ඇතුළු පිරිස අද පසුරුවේ දිවයිනට පැමිණියා. Academy Awards වලට පවා නොමිනේට් වෙච්ච චිත්‍රපටි සහ නළුවොත් ඒ Academy Awards වලට නොමිනේට් වෙච්ච නළුවෝ. ඉතින් ඒගොල්ලන් එක්ක පොඩි ෆයිට් එකක් දුන්නා වගේ එකක් තමයි තියෙන්නේ. එහෙම කරලා මේ හොඳම නළුවා සම්මානය ගත්ත එක ගැන හිතේ ලොකු සන්තෝෂයක් තියෙනවා. මම වගේම මම දන්නවා ලංකාවේ සිනමාව නරඹන ප්‍රේක්ෂකයෝ, ටෙලිනාට්‍ය නරඹන ප්‍රේක්ෂකයෝ, මගෙත් එක්ක ඉන්න ප්‍රේක්ෂකයෝ අනිවාර්යයෙන්ම හදවතින්ම සතුටු වෙනවා ඇති. මම ඒ ගැන ගොඩක් සතුටුයි. ඉතින් මම කැමති ඒගොල්ලොත් එක්ක මේ සතුට බෙදා ගන්න. ඔබ අපව උනන්දු කරන තරමට තමයි මම හිතන්නේ රංගන ශිල්පියෙක් ඉදිරියට ගමන් කරන්නේ. ඉතින් මම හිතනවා ඒක තමයි අපි ලබා ගන්න ජයග්‍රහණය ප්‍රතිඵලය. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1025 வாகனங்களை அம்மந்தோட்ட துறைமுகத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 625 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 6 மாதங்களுக்கும் மேலாகின்றன என இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சியாவா தெரிவித்துள்ளார். குறித்த வாகனங்களில் எவ்விதமான சுங்க குற்றங்களும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி எவ்வித சுங்க குற்றங்களும் இன்றி விடுவிக்கப்படாத வாகனங்களை சுங்க கட்டளை சட்டத்தின் 129வது பிரிவுக்கு அமைவாக ஏலம் விடுவதற்கோ அல்லது டெண்டர் கோரி விற்பனை செய்வதற்கோ எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் எந்த ஒரு பொருளையும் ஒரு மாதத்திற்குள் அதற்குரிய அனைத்து வரிகளையும் செலுத்தி விடுவித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் குறித்த சட்டத்தின் கீழ் அவற்றை விற்பனை செய்து அந்த பணத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு தேவையான வரித்தொகையை அறவிட்டுக் கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உரிய வரிகளை செலுத்திய பின்னர் எஞ்சியிருக்கும் தொகையை கொண்டு துறைமுகம் மற்றும் களஞ்சிய கட்டணங்களை செலுத்த முடியும். அக்கட்டணங்களை செலுத்திய பின்னரும் எஞ்சிய தொகை ஏதேனும் இருப்பின் அதனை தொடர்புடைய இறக்குமதியாளருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சந்தன
புஞ்சேவா தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் 1 மாதத்திற்கு மேலாக துறைமுகத்தில் விடுவிக்கப்படவில்லை எனில் அது குறித்து துறைமுக கட்டுப்பாட்டாளர் இலங்கை சுங்கத்திற்கு அறிவிக்க வேண்டும். தற்போது வரை விடுவிக்கப்படாத வாகனங்கள் குறித்து தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமே எதிர்காலத்தில் அவற்றை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் நியாயமான காரணத்தினால் குறித்த வாகனங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் போயுள்ளதாக ஏதேனும் இறக்குமதியாளர்கள் அறிவிக்கும் பட்சத்தில் அது குறித்து பரிசீலிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சேவா மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் கலாச்சார நிலையத்தின் கலாச்சார பணிப்பாளர் இன்று கொழும்பு ஈசானியா அரபிக் கல்லூரிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது கல்லூரி அதிபர் மௌலவி WIM ஜலாலுதீன் பாரி, மதரசாவின் உப அதிபர் மௌலவி MFM ஃபாரூத் இசானி, உப அதிபர் MMM அஷ்ரஃப் இசானி, பிரதிபணிப்பாளர் மௌலவி ஹுபைத் நியாஸ் அல் அஸ்ஸரி, பொதுச் செயலாளர் மௌலவி MAM புகார் இசானி, நிர்வாக சபை உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து அவரை அன்புடன் வரவேற்றனர். விஜயத்தின் ஒரு பகுதியாக உலக அமைதிக்காகவும் மனிதகுல ஒற்றுமைக்காகவும் சிறப்பு துஹா மஜ்லிஸ் நடைபெற்றது. மேலும் ஈரானின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா அல் கமேனி அவர்களின் சேவைகளும் தலைமைத்துவ பண்புகளும் நினைவு கூறப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஈரான் கலாச்சார பணிப்பாளர் அயத்துல்லா அல் கமேனி அவர்களின் தலைமைத்துவம் மற்றும் உலக முஸ்லிம் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை எடுத்துரைத்தார். அதேவேளை மாணவர்கள் மார்க்க கல்வியுடன் உலக கல்வியையும் இணைத்து கற்று சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள சிறந்த பிரஜைகளாக உருவாக வேண்டும் என அறிவுறுத்தினார். நிகழ்வின் போது பிரதி பணிப்பாளர் மதரசாவின் நினைவு மலரையும் பரிசாக வழங்கினார். இந்நிகழ்வு துவாவுடன் நிறைவு பெற்றதுடன் இரு நாடுகளுக்கிடையிலான கல்வி மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய சந்திப்பாக அமைந்தது. ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் 26வது பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பளுதூக்குதல் போட்டியில் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த பதக்க வாய்ப்பு ஒன்று நேற்று கை நழுவி போனது. இதன்போது 60 கிலோகிராம் எடைப்பிரிவின் கீழ் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட சுப்புன் சோமதிலக்க பதக்கம் ஒன்றை பெறுவதற்காக கடுமையான முயற்சி செய்த போதிலும் அவரால் 4வது இடத்தையே பெற முடிந்தது. சுப்புன் சோமதிலக்க இந்த போட்டியில் தூக்கிய மொத்த எடை 244 கிலோகிராம் ஆகும். இருப்பினும் அவரை விட 16 கிலோகிராம் அதிகமாக, அதாவது மொத்தம் 260 கிலோகிராம் எடையை தூக்கி கென்ய வீரர் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இதேவேளை புதிய போட்டி சாதனையையும் படைத்து மொத்தம் 273 கிலோகிராம் எடையை தூக்கிய மலேசிய வீரர் இந்த போட்டியில் தங்கப்பதக்கத்தை தனதாக்கி கொண்டதுடன் 264 கிலோகிராம் எடையை தூக்கிய இந்திய வீரர் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றுக் கொண்டார்.